இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலே இப்படியாய் படிக்கிறோம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை குறிப்பிட்டு இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்களை விட்டு பிரிந்து, இதில் வேதத்தில் நமக்கு கிடைக்கிற விடை என்னவென்று சொன்னால் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவரை நேசிக்கிற அந்த ஒரு வாழ்க்கையைத்தான் பிரிந்து போகிற வாழ்க்கை என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமல், பாவிகளினுடைய வழி இல்லாமல், பரியாசக்காரர்களோடு கூட பரியாசம் பண்ணாமல் வாழும் ஒரு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு என் தேவன் தருகிற பரிசு, தன்னையே பிதா என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்து விடுகிறார். வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையை உடையவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொன்னவர், இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் என்றே பவுல் குறிப்பிடுகிறார். நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், உங்கள் அப்பாவாயிருப்பேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து உங்களுக்குள்ளாக நான் ஒரு மகா பெரிய உறவை ஏற்படுத்தி கொள்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இந்த ஸ்லாக்கியத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் அந்த பக்தர்களோடு கூட, விசுவாசிகளோடு கூட, தேவனை நேசித்தவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் அதை புரிந்து கொள்ளலாம். ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்படுகிறது. ஆனாலும் அவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அந்த ஆவியையும் பெறவில்லை, அப்பா என்று கூப்பிடப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்தையும் அவன் பெறவில்லை. நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்த போதிலும், அவ்வளோ பெரிய அழிவினின்று அவன் காக்கப்பட்ட போதிலும், அப்பா என்று கூப்பிடப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்தை அவன் பெறவில்லை என்றே சொல்ல முடியும். ஆபிரகாமை ஆண்டவர் சிநேகிதர் என்று அழைத்தார். தன்னுடைய தேசத்தை, இனத்தை, தன்னுடைய ஊரையெல்லாம் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று ஆண்டவர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு வந்த அந்த ஆபிரகாம் அவன் அப்பா என்று கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை பெறவில்லை. அதே போல தாவீதை ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அவனும் அப்பா என்று கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை பெறவில்லை. மோசே ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, 40 நாட்கள் அந்த மலையிலே தேவனோடு கூட சஞ்சரித்தவன், நியாயப்பிரமாணங்கள் அத்தனையும் அந்த ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தவன், 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி இருந்த போதிலும் அப்பா என்று கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை அவன் பெறவில்லை. பழைய ஏற்பாட்டின் யோபு, தானியேல், அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவர்கள் யாருமே அப்பா என்று கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை பெறவில்லை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் தேவனோடு கூட உறவை நெருங்குகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற நமக்குத்தான் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே தந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் மகா பெரிய பிரபுக்களை பார்க்கிலும், இந்த உலகத்தில் ஆளுகிறவர்களை பார்க்கிலும், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என் தகப்பன் என்று சொன்னால் அது எத்தனை பெருமையான ஒரு காரியம்! அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகனானேன், நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார்.